மாத்ருதேவோ பவ மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ சொல்லிக்க கண்ண மூடிக்கொண்டு சொல்லுங்கோ. ஆச்சாரிய தேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ அதிதி தேவோ பவ அதிதி தேவோ பவ அன்னையை தெய்வமாக போற்றுவோம். அன்னையை தெய்வமாக போற்றுவோம். தந்தையை தெய்வமாக போற்றுவோம். தந்தையை தெய்வமாக போற்றுவோம். குருவை தெய்வமாக போற்றுவோம். குருவை தெய்வமாக போற்றுவோம். விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம். விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவை காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். அப்ப உங்களுக்கு தெரியுமா உலகம் சமநிலை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு அது விளங்குது என்னண்டு? என்னது உலகம் சமநிலை பெற வேண்டும் என்றா எல்லாரும் எல்லாருமே நல்லா உழைச்சு தண்டு கஷ்டப்பட்டாக்கள் துன்பப்பட்டாக்கள் கீழாக்கள் மேலாக்கள் என்று இருக்காமல் எல்லாரும் ஒரே தரத்துல ஒருத்தர் கஷ்டப்பட்டாக்கள் ஒருத்தர் வசதியான ரெண்ட மாதிரி இருக்காமல் கூடுதலா எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஏனண்டா எங்களுக்கும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களை பார்த்தா எங்களுக்கு மனது கஷ்டமா இருக்குமோ இல்லையோ? இல்லையோ? உங்களுக்கு அப்படி இருக்கிறதோ இல்லையோ? இப்ப ரோட்டுல எங்கேயாவது எல்லாம் கிழிஞ்ச சட்டையோட அப்படி இப்படி போறாக்களை பார்க்க ஒரு கவலையா இருக்கிறதோ இல்லையோ? அப்ப அவைகளுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டி அவையிலும் கொஞ்சம் வசதியா ஒரு சுத்தமா நல்ல உடுப்பு போட்டு நல்ல சாப்பாடு போட்டு வாழணும்ன்றதை நாங்கள் பிரார்த்திக்க வேணும். பிரார்த்திக்க வேண்டும். கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்ய வேண்டும். என்னன்னு சொல்றது? கடவுள்கிட்ட வேண்டுதல். அதுக்கு என்ன பெயர்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நாங்கள் அடுத்தது என்ன? உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் என்றால் என்ன? நான் பெரியாள், நீங்க பெரியாள், அவர் சின்னவர், அவர் படிக்கல, அவர் படிச்சவர், அவர் பணக்காரர், அவர் ஏழை என்ற நிலை இல்லாமல் எல்லாரும் சமமா உயர்வு தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் பேதம் பார்க்க கூடாது. என்ன அது என்னது பேதம் என்றா தெரியுமா? பேதம் இல்ல, பேதம் பார்க்க கூடாது, வேறுபாடு பார்க்க கூடாது. அவர் குறைஞ்சவர், இவர் நல்லவர் என்று நாங்கள் அவைகளுக்குள்ள வாக்களுக்குள்ள வேறுபாடு சரி. அப்படி இருந்தால் சரியோ, அப்படி நாங்க எல்லாரும் ஒற்றுமையா நல்ல மாதிரி இருந்தால் நாங்கள் ஆறாவது இன்னொரு ஆட்களுக்கு கூடாது செய்யணுமோ? இல்ல. சரியோ, அப்ப நாங்க இன்றைக்கு படிக்க போற அதிகாரம் என்னவென்று சொன்னா எல்லாரையும் நாங்க ஒரு நிலையா நினைச்சால் நாங்கள் அடுத்தவர்களுக்கு இன்னா செய்யாமல் இருக்க வேண்டும். இன்னா அதாவது இன்னா செய்யாமை என்றுதான் அந்த அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு என்ன பெயர்? என்றால் என்ன? நீங்க எல்லாரும் சமம் நினைச்சால் அதாவது நாங்க மற்றவைக்கு இவர் என்ன விட பெருசு எங்களுக்கு பொறாம வருது. என்ன அவர் என்ன விட பெருசா இருக்கிறான்னு நாங்கள் அவருக்கு கூடாது செய்யணும். உதாரணத்துக்கு சொல்ல ஒரு ஆளுக்கு கூடாது செய்யணும்ன்ற மனசு வேற என்ன? கூடாதாக்களுக்கு நல்லாக்களுக்கு அப்படி வராது, கூடாதாக்களுக்கு அப்படி வேற. சரியோ, அப்ப அந்த நிலை வராமல் தான் நாங்க என்ன சொல்றோம்? உயர்வு தாழ்வு இல்லாமல் இருந்தால் மற்றவைக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? இன்னா செய்ய மாட்டோம், இன்னாதவை செய்ய மாட்டோம். அதாவது இன்னாதவை என்றால் என்ன? இனியவை. இனியவை என்றால் உங்களுக்கு தெரியுமோ? இனியவை
இனிப்பு இனிப்பு இனியவை என்றால் என்ன? அப்ப நல்ல விஷயம். இனியவை செய்கிறது என்றால் என்ன? நல்ல விஷயம். അതിന്റെ എതിർചൊല്ല് കോൺട്ര എതിർചൊല്ല് ഇന്ന செய்யாமை. இன்னா செய்தல், இனியவை செய்தல், இன்னா செய்தல். சொல். டீச்சர். இனியவை செய்தலுக்கு என்ன இதை சொல்லு? இன்னா செய்தல். எக்ஸலண்ட். அப்ப சொல்லுங்க அனிரோத். இன்னா செய்தல். சரி, எக்ஸலண்ட். சரியோ? ஆனால் இன்றைக்கு திருக்குறளை என்ன சொல்லிக்கணும்? இன்னா செய்யாமை என்று தான் சொல்லிக்கணும். இன்னா செய்யன்னு சொல்லுவாரோ திருக்குறள்ல திருவள்ளுவர்? இன்னா செய்யாமை. அப்ப உங்களுக்கு அதிகாரத்தின் பேர் விளங்குதோ? எல்லாரும் வாய் திறந்து ஒருக்கா சொல்லுங்க கோகுலத்தி. இன்னா செய்யாமை. இன்னா செய்யாமை என்றால் என்ன? Ne pas faire de mal aux autres. Aux autres. இன்னா செய்யாமை என்றால் என்ன ரிஷிகேஷ்? On fait pas du mal à les autres. Aux autres. Aux autres. À les autres ன்னு சொல்லலாமோ? Non. Aux autres. À les என்ற வாக்கியம் இல்ல, என்ன அது தரணும்னா? இல்ல அப்ப என்ன சொல்லுங்க? à les autres பதிலா என்ன சொல்றீங்க? இப்ப பிரெஞ்சில தமிழ் சொல்லுங்க. aux autres. அப்ப மதுரா சொல்லுங்க, என்ன இன்னா செய்யாமை என்றா பிரெஞ்சில என்ன சொல்வீங்க? Pas faire du mal à les autres. Ne pas faire. Ne pas faire du mal à les autres. Aux autres. Aux autres. எல்லாரும் நீங்க à les autres என்று சொல்றீங்க. இல்ல டீச்சர் உங்களுக்கு விளங்கி இருக்கா? Ne pas faire de mal aux autres. சரியோ? அப்ப அதுக்கு என்ன இது தமிழ்ல அதிகாரத்தின் பேர் என்ன? இன்னா செய்யாமை. இன்னா செய்யாமை. அதிகாரம் 32. அதிகாரம் என்னென்ன? 32. 30 எம்மா 32. எம்மா எம் 32. அதிகாரம் எண் 32. அதிகாரத்தின் பெயர் இன்னா செய்யாமை. இன்னா செய்யாமை. ரெண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்னா செய்யாமை என்றால் என்ன? நெப்பா கார் அப்ப இதெல்லாம் முக்கியமோ இல்லையோ உங்களுக்கு தெரியும். ரெண்டாலும் சில வேளை நாங்கள் அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஏதாவது செய்துட்டா பிடிச்சி அடிச்சு விட்டுருவோம் இல்லையோ? ரிஷிகேஷ் சம்டைம் அனிரோத் சில வேளை தம்பி பிடிச்சி அடிச்சு விட்டுருவீங்களே? இல்ல அப்படி செய்ய மாட்டோம். இப்ப அது இன்னும் செய்யப்படாது. இனிமேல் செய்திருந்தாலும் நாங்க இனிமேல் சண்டை பிடிக்க கூடாது. கரீஷ் அனிரோத் தஜீஸ் ஓகே. அப்போ தஜீஸ் சண்டை பிடிக்கிறீங்களோ? சம்டைம். அப்ப அதையும் நாங்க இனி என்ன செய்யணும்? அப்போ இல்லாம பண்ணணும். இன்னா அதுக்குதான் என்ன மாதிரி நீங்க செய்ய போறீங்க, என்ன மாதிரி அந்த இன்னா செய்யாமை இருக்கிறதுக்கு நாங்க எப்படி இருக்க வேணும்ன்றதான் இந்த 10 குறளையும் படிக்க போறோம். அப்ப அதை உணர்ந்து, அதாவது நாங்க ஓசோத்ரன்னு சொல்லிட்டோம்னா இந்த தம்பியா இருக்கலாம், இந்த தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், யாருக்காயும் இருக்கலாம். சரியோ? அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். அவைக்கும் என்னன்னு சொல்லுவீங்க? மால் செய்யறேன் அப்பா அம்மாவுக்கு அவன் சொல்லுக்காம இருந்தால் என்ன செய்யறீங்களா? அது இன்னா செய்யாமை. சரி, அப்பா அம்மா உங்களுக்கு அல்லது டீச்சர் தானே உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு தானே சொல்லுவா. அப்ப டீச்சரோட கோவிக்கிறது கூடாது, அப்பாவோட கோவிக்க கூடாது, அம்மாவோட கோவிக்க கூடாது. நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் கோவிக்காம இருக்கிறது இன்னா செய்யாம. சரியோ? நீங்க அதை உணர வேணும். ஓ, ஏன் என்ன டீச்சர் பேசுறா, ஏன் அப்பா என்ன பேசுறாரு, ஏன் அம்மா என்ன அப்படி செய்வானான்றா, ஓ என்று நல்லதுக்கு தானே சொல்லினோம். ஓகே, அப்ப நான் அவையில இன்னா செய்யக்கூடாது என்றா என்ன செய்யக்கூடாது? இல்லை இன்னா செய்யாமை
கோபப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோபப்படக்கூடாது. ஆனால் உண்டு உங்களுக்கு, அதுக்காக உங்களை அடக்கி வைக்க சொல்லல. நீங்க உங்களோட விஷயத்த ஆறுதலா அன்பா எடுத்து அவையோட கதைக்கலாம். இப்ப டீச்சருக்குனாலும் நீங்க ஹோம்ஒர்க் செய்யலைன்னா டீச்சர் தோப்பு கொண்டு போட்டுனா உண்மையான காரணம் இருந்தால் டீச்சர் உண்மையில டீச்சர் எனக்கு இதுதான் பிரச்சனை அதெல்லாம் செய்யலைன்னு உண்மையான காரணம் இருந்தால் நீங்க அவங்களோட எடுத்து சொல்லலாம் இல்லையோ? டீச்சர் வேணுமென்றே செய்யாமல் விட்டால்தான் நீங்கள் ஒன்றும் சொல்லல, அது பனிஷ்மெண்ட் எடுக்குவாங்க இல்லையோ? அதே போல அப்பா அம்மாவும் அம்மா அதை செய்ய வேண்டாம், அப்பா அதை செய்ய வேண்டாம். அப்ப உங்களுக்கு ஒரு காரணம் இருந்தால் நீங்க அவையில் அதோட எடுத்து சொல்லலாம். ஆனால் அவைகளோட கோவிக்கிறதுக்கு பதிலா அவைகிட்ட அந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம். அதுக்கு நீங்க எப்படி போகணும்? honest-ஆ இருந்தால் நீங்க அம்மாவோட எடுத்து சொல்லலாம். அம்மா சொல்லுவா நடுவில் டிவி பார்க்காத அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்மா இடம் படிச்சனால் ஒரு 5 நிமிஷம் பாக்குறேன், அதுக்கு பர்மிஷன் தருவீங்களோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்ப நீங்க கேட்கலாம்? இது உண்மையிலேயே நீங்க உண்மையிலேயே நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு உண்மையிலேயே ஒரு விஷயங்கள் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டீங்கள் என்றால் அது உண்மை. அப்ப அந்த நேரத்தில் அம்மா நான் உண்மையிலேயம்மா இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் நான் ரிலாக்ஸ் பண்ணலாமோ அப்படின்னு கேட்கலாம். அப்ப அம்மாவும் இதெல்லாம் படிச்சிருக்கிறா ஓகே அம்மா நீங்க ஒரு 5 நிமிஷம் பாருங்கன்னு சொல்லுவா. சரியோ? அம்மா சொல்லி போட்டு அம்மா போக விட்டுட்டு அப்படி ஒன்று செய்யாமல் அது என்ன செய்யாம விளங்கிச்சோ? உங்களோட வயதுக்கு இப்ப பெரியவங்க வயதுக்கு உங்களுக்கு விளங்கும் என்ன என்ன செய்யணும். சரி, இப்ப நாங்க இந்த திருக்குறளை இப்ப உங்களோட வயசுக்கு தான் இப்ப சொல்லி கொண்டிருக்கோம் இல்லையோ? அப்ப இன்றைக்கு எந்த அதிகாரம் படிக்க போறோம்? அதிகாரத்துக்கு என்ன பெயர்? வாடிவா கேளுங்க. இப்ப பாடமாக்குறதுக்கு சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும், சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் போல். விளங்கிச்சோ? திருப்பி இன்னொரு பசங்க சொல்லிக்கிறோம் கேளுங்கோ. இது பாடமாக்குறதுக்கு இப்ப சொல்லி இருக்கிறேன், அப்புறம் உங்களை விளக்குறதுக்கு சொல்லுவேன். சரியோ? சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும். நீங்க நிக்கிற இடங்கள் சொல்றேன், நீங்க திருக்குறள் சொல்லிக்க இங்க நிக்கணும் இல்லையோ? இப்படி சொல்லக்கூடாது. சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு அப்படின்னு நிக்கலாமோ? இல்ல. டீச்சர் எங்க நிப்பாடுறாவோ நீங்க அதை கேட்டு அந்த இடத்துல நிப்பாடுவோம், இல்லைன்னா கருத்தங்களுக்கு சில பேர் இப்படித்தான் சொல்றது, சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள் அப்படின்னு சும்மா கண்டுபிடிச்சு சொல்லலாமோ? இல்ல. அதே போல சொல்லணும். எப்படி சொல்லணும்? சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். அப்ப 2 இடங்கள்லாம் கவனிச்சீங்க தானே? சரி, அடுத்தது இது முதலாவது குறள். 2வது குறள் படிவா கேளுங்கோ. கருத்து இன்னா செய்த அக்கண்ணும், கருத்து இன்னா செய்த அக்கண்ணும் மறத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். திருப்பி இன்னொரு சொல்றேன் கேளுங்கோ. கருத்து இன்னா செய்யாமை, என்ன சொல்லணும்? கருத்து இன்னா செய்த அக்கண்ணும். என்னன்னு சொல்றது? கருத்து இன்னா செய்த அக்கண்ணும், அக்கண்ணும் மறத்து மறத்து இன்னா செய்யாமை மாசற்றார் போல். சரியோ? கருத்து இன்னா செய்த அக்கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் போல். இதான் பாடமாக்குறது. விளங்கிச்சோ? அப்ப சரி, பாடமாக்குறதுக்கு கிளீனா சொன்னாதான் நீங்க உடனே எழுதி பார்த்து செய்யலாம். நீங்கள் அதை அங்க எங்கேயும் பாக்குறத விட நீங்க டீச்சர் சொல்றதை கேட்டுட்டு எழுதி செய்யறது உங்களுக்கு விளக்கம் இருக்கு. நீங்க எங்கேயாவது பார்த்துட்டு செய்யறீங்களோ, இன்டர்நெட்ல பார்த்துட்டோ இந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு செய்யறீங்களோ? ஏன் சொல்லுங்க, அது உங்களுக்கு ஈஸி பாடமாக்குறதுக்கு. என்ன டீச்சர் பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க இல்லையோ? எல்லாரும் கேட்டுட்டு தான் செய்யறீங்க. சரி, படிவா இனி சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு சொல்ல போற டீச்சருக்கு?
விளங்குறது. விளங்குறது. என்னது சொல்ல போறா? விளங்குறது. விளங்குறதுக்கு. இது புது அதிகாரம். எல்லாரும் புதுசா, புத்துணர்வோடு, வடிவா இந்த அதிகாரத்திலே இருந்தாது நான் சொல்ல பழகணும். ரெண்டு மனச உற்சாகமா சொல்ல பாருங்க பிள்ளைகள். உங்கள்ட்ட பணிவா கேட்கிறேன் ஜதுரி. டீச்சர் உங்கள்ட்ட பணிவா கேட்கிறேன். யார் பணிவா கேட்கணும்? டீச்சர் எங்களுக்கு டீச்சரே பணிவா கேட்கணும். யார் பணிவா கேட்கணும்? நாங்கள். டீச்சர் இப்ப பணிவா கேட்கிறேன். ஓகே, இந்த புது அதிகாரம் இதையாவது ஒழுங்கா கேட்டு செய்யுங்க பிள்ளைகள். ரெண்டு டீச்சர் பணிவா கேட்கிறேன். கோவப்படாம. அப்ப நீங்க என்ன செய்யணும் இப்ப? நிமிந்திருக்கணும். எல்லாரும் பார்வைக்கு இருக்க வேணும். முயற்சி செய்ய வேணும் சொல்றது. சரியோ? ரிஷிகேஷ் இப்ப டீச்சர் ப்ளீஸா தான் சொல்றோம், கவனிக்க சொல்றதுக்கா. எல்லாரும் இப்ப கவனத்துல அட்டென்ஷன்ல இருக்கிறீங்களோ? பாருங்க, இந்த அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கே டீச்சர் ஒரு லெக்சர் செய்ய வேண்டி இருக்கு. எல்லாரும் அட்டென்ஷன்ல இருங்கோ, கேளுங்கோ. சிறப்பு ஈனும். சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? என்னது? நல்லா இருக்கிறது. நல்ல விஷயம். எங்களுக்கு நல்ல விஷயம். உங்களுக்கு சிறப்பு ஈனும். ஈனும் உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஈனும் என்றால் என்ன? ஒவ்வொரு குரல்லையும் படிச்சிருக்கேன். ஈனும் ஈனம். தரம். தரம். மறக்க கூடாது. ஈனம், ஈனம், சிறப்பு ஈனம், செல்வம் ஈனம். இதோட அவங்க இங்க படிச்சிருக்கான். சரியோ? எல்லா குரலையும் நீங்க பாருங்க. இந்த சமரக்குள்ள சொல்லி டீச்சர் சொன்னவதானே போட்டி வைக்க போறோம். எல்லாரும் அது பங்கு பெற்றி ஆகணும். உங்களுக்கு சில இதை தவிர நீங்க அந்த போர்ஷனை படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. பெரிய ஒரு இடத்துல எடுத்துத்தான் செய்ய போறோம். அப்ப நீங்கள் அதை நல்ல வழிவா செய்தா உங்களுக்கு நல்ல கிஃப்ட் இருக்கு. நல்ல வழிவா செய்தா செய்யாட்டி ஐம் சாரின்னு சொல்லுவோம். இல்லையோ? ஆனா நீங்கள் அதுக்காக பஞ்சு போட்டு வராம விடலாமோ? இல்ல வந்தே ஆகணும், படிக்கவும் ஆகணும். சரி, இவன் அக்காவும் வரலாம். சொல்லுங்க அக்காண்டு. சரியோ? சரி, அவக்கு எழும்போ. சிறப்பு ஈனம் என்றால் என்ன? எங்களுக்கு நல்ல விஷயம் வருது, நல்ல மதிப்பு வருது. சிறப்பு என்றால் எங்களை நல்ல பேர் நல்லபடியா மதிக்கணும், எங்களுக்கு நல்ல செல்வம் வருது என்று செல்வம் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தாலும் சரியோ? அது எப்ப கிடைக்குது? பிறருக்கு இன்னா செய்யாமை மாசெட்டார் போ. அதாவது அது கிடைச்சால, அதாவது மற்றவர்களுக்கு நாங்க துன்பம் செய்யறதால எங்களுக்கு சிறப்பு வந்தால் அது நல்ல விஷயம். இப்ப நீங்க ஓட்ட போட்டி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஓட்ட போட்டி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். செய்றீங்க. ஓடைக்குள்ள உங்களுக்கு முன்னுக்கு ஒரு தடவை ஓடிக்கொண்டு போய்க்க நீங்கள் அவரை அப்படியே விட்டால் அவர் முன்னுக்கு வந்துடுவார், உங்களுக்கு ரெண்டாவதா வந்துடுவீங்க. அப்ப பரிசு அவருக்கு தான் போயிடும் என்றதுக்காக அவர் ஓடைக்குள்ள அங்க ஏதாவது தட்டி காலை தட்டி வீழ்த்தி போட்டு நீங்கள் அவரை முந்தி கொண்டு போய் அந்த பரிசு எடுக்கலாம். இல்லை. அதைத்தான் இதுல சொல்லப்படுது. அதுதான் இங்க சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை யாருடைய கொள்கை? நல்லவர்களுடைய கொள்கை. நீங்கள் உண்மையில நல்ல மனச்சாட்சி உள்ளவர்கள் அப்படியா இருந்தால் நீங்கள் அந்த ஓட்டப்போடியில் ஓடிக்கொண்டு போய்க்குள்ள இவர் முன்னுக்கொண்டு நல்ல கட்டிக்காரன், அவர் முன்னுக்கு ஓடிக்கொண்டு போறார், நான் ரெண்டாவதா போறேன்டா அவரை தட்டி வீழ்த்தி போட்டு நான் போய் முதலாவதா போய் பரிசு எடுக்கிறது நல்ல விஷயமோ? அப்ப நான் அங்க என்ன செய்திருக்கிறேன்? அவரை தட்டி அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? நாங்க என்ன செய்திருக்கிறோம்? அங்க இன்னாதவை செய்திருக்கிறேன். இன்னாதவை செய்திருக்கிறேன். சரியோ? அப்ப அப்படி இன்னா செய்து நீங்கள் அவருக்கு கூடாத செய்து எங்களுக்கு வெற்றி வருது. அப்படி என்றாலும் நாங்கள் அந்த கூடாத செய்யக்கூடாதுங்க இந்த குரல். இப்ப விளங்கிக்கோ. இப்ப கிளியரா விளங்கிருக்கு. சொல்லப்படுது சிறப்பீனும் செல்வம் பெறினும். எங்களுக்கு மதிப்பு வருது, பரிசு வருது, இப்படித்தான் கிடைச்சாலும் மற்றவர்களுக்கு நான் தீமை செய்யக்கூடாது என்று நினைக்கிறது யார்? மாசு அற்றார். மாசு என்றால் என்ன? ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஒரு மாசு என்றால் குற்றம்.
மாசு அற்ற என்றால் என்ன? குற்றம் செய்யாதவர்கள். குற்றம், மனசுல குற்றம் என்றால், அதாவது எங்களுடைய மனசுல குற்றம் இருந்தால் அது பியூர் இல்லை. ஹார்ட் என்ன பியூரா இருக்கும் இதயம்? இல்லை. சரி, இப்ப நான் வர்ணிகாவை பத்தி கூடாம நினைச்சு கொள்றேன். வர்ணிகா உங்க கிளாஸுக்கு இப்ப 2-3 கிளாஸ் வரையில எனக்கு அவளை விருப்பம் இல்லை அப்படி இப்படி என்று நான் கூடாம இப்படி நான் நினைச்சால் என்ற மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கும்? மாசுள்ள குணவே நான் அவ பத்தி கூடாம நினைக்கிறேன். சரியோ? அப்ப அது மாசுள்ள குணம், மாசுள்ள மனம் விளங்கிச்சோ? அப்ப வர்ணிகா 2 நாள் வரையில கிளாஸுக்கு சரி அவ பாவம், அவருக்கு ஏதோ காய்ச்சலாக்கும், சரி ஏதோ சொல்லி போட்டு இருக்கிறா பாவம் பிள்ளை, ஓகே காய்ச்சல் முடிஞ்சு வரட்டும், அடுத்த முறை நல்லா படிச்சு வரட்டும் அப்படி என்றால் அது என்ன மாதிரியான குணம்? எந்த மனசு அப்படிப்பட்ட மனசு? இப்ப மாசு இல்லாத சுத்தமான மனசு. அதாவது நாங்க மற்றவேளை பத்தி நல்லது நினைச்சால், மற்றவேளுக்கு நல்லது நினைச்சால் அப்படி அது எப்படிப்பட்ட மனது? மாசு அற்ற மனம். விளங்கிச்சோ? மாசற்றார் போல். விளங்கிச்சோ? மாசற்ற மனம் என்றால் என்ன? நாங்க மற்றவருக்கு துன்பம் நல்லது நினைக்கிறது. மாசு அற்றார். மாசு அற்றார் என்றால் அற்றது என்றால் என்ன? இல்லாத, மாசு இல்லாத. மாசு என்றால் என்ன? குற்றம். குற்றம். சரியோ? அப்ப மாசு இல்லாத வேண்டும் கொள்கை. கொள்கை என்ன விளங்கிச்சோ? என்னது கொள்கை? அவன் சரியோ? அவன் கொள்கை நான் இப்படித்தான் செய்வேன் என்ற கொள்கை என்ன? எனக்கு என்னதான் துன்பம் வந்தாலும், எனக்கு எந்ததான் செல்வம் வராம விட்டாலும் நான் மற்றவைக்கு துன்பம் செய்ய மாட்டேன் அப்படி என்றது என்ற கொள்கை என்றால் என்ன? இதுதான் என்ற கோல். கோல். Why? அப்ப இதுதான். அப்ப அதுதானா இது? இப்ப விளங்கிச்சோ? எங்களுக்கு என்னதான் நல்லது கிடைச்சாலும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கிறது தான் மாசு அற்றார் கொள்கை. இப்ப விளங்கி இருக்கும் கருத்து. நீங்க அப்புறம் சொன்னாலும் கருத்து சொல்லலாம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் குரல் கருத்து விளங்கி இருக்கு. இதுக்கு மிஞ்சி உங்களுக்கு சிம்பிளா சொல்லலாம். நல்லா விளங்கி இருக்குல்லோ? குரலே கேட்டு பாருங்க. மேபி பொருள் விளங்கின குரல் விளங்கலாம். சிறப்பு ஈனும் என்றால் என்ன? சிறப்பு ஈனும் நல்ல விஷயம் ஈனும் என்றால் கிடைத்தாலும். ஓகே, சிறப்பு தரும், சிறப்பு தருகின்ற செல்வம் பெறினும் பிறருக்கு என்ன செய்யாமை மாசு அற்றார் கோள். கொள்கை விளங்கிச்சோ? சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை என்னது? மாசற்றார் கோள். விளங்கிச்சோ? அடுத்த குரல் கேளுங்க. கருத்து வடிவா கேளுங்க. கருத்து இன்னா செய்த அக்கண்ணும். கருத்து என்றால் என்ன? கருப்பு வெள்ளை. உங்களுக்கு தெரியும் கலர். கருப்பு வெள்ளை எது நல்ல கலர்னு சொல்றது? வெள்ளை. கருப்பு என்றால் என்ன? சுத்தம் இல்லாத மனம். சுத்தம் இல்லாத சார். அது உங்களுக்கு விளங்குது? விளங்குது என்ன கருத்து? வடிவா கேளுங்க. கருத்து இன்னா செய்த அக்கண்ணும். கருத்து அக்கண்ணும். அக்கண்ணும் இப்ப விளங்கி இருக்கோ? கருத்து என்றால் இப்ப யாரையா வெறுத்துன்னு சொல்லுவோம். அனிருத்துல வெறுத்து. சரியோ? அனிருத் உங்களோட டீச்சர் வெறுத்து. உண்மையோ? சரியோ? இன்னா செய்தாலும் அவர்ல எனக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். சரியோ? இன்னா செய்த அக்கண்ணும். அல்லது ரிஷிக்கு அனிருத் டீச்சர் பனிஷ்மெண்ட் தந்துட்டாண்டு டீச்சருக்கு பனிஷ்மெண்ட் செய்தாலும், அதாவது டீச்சரை கண்டா கதைக்காமல் போனாலும் அக்கண்ணும். சரியோ? அவர் டீச்சரை கண்டுட்டு டீச்சர் நடுவில் போகும்போது சரியில்லை பேசுறான்னு அவருக்கு கருப்பு. டீச்சர்ல கருப்பு. ஓகே, கருத்து இன்னா செய்த அக்கண்ணும். அவர் கதைக்கு இல்லை என்றாலும்
அதை மறுத்து நான் என்ன செய்வேன், அவர் என்னோட கதைக்குள்ள கண்டா இப்படி முடிச்சு கொண்டு போவார், 2 கண்ணும் இப்படி பெரிய கண்ணால முடிச்சு கொண்டு போவார் அனிருத்தன்டா. டீச்சர் என்ன செய்வா, அனிருத்தன்ட்டு திருப்பி கூப்பிடு என்ன செய்வேன், இன்னா செய்யாமல் இங்க வாங்க ஒப்புண்டு அவரை தடவி ஓகே வாங்க ஒப்புன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவேன். சரியோ, நல்ல பிள்ளை நீங்க படிங்க ஒப்பு, டீச்சர்ல கோவிக்காதீங்க, கதைக்காம போவாதீங்க டீச்சர் திருப்பி சொல்லுவேன். வழங்கிக்கோ. அப்ப அவர் என்ன செய்தவர், அவர் டீச்சரோட கோவிச்சுண்டு போனவர் என்ன. அப்ப அவர் கதைக்காம விட்டுட்டாருன்னு போட்டு நானும் கதைக்காம விட்டேன் நானும் இல்ல. அப்ப அதான் சரியோ. அதாவது இன்னொரு இது பெருசா சொல்றேன்டா என்ன, இன்னொருத்தர் உங்களுக்கு எங்கேயாவது போய்களை உங்களுக்கு பெருசா அந்த பள்ளிக்கூடத்துலன்னு சொல்லி சொன்னால் உங்களை கண்டால் இப்ப பள்ளிக்கூடத்துல விளையாடி கொண்டு கேட்க எல்லாம் தள்ளி எல்லாம் விட்டாலும் அவர் இன்னொரு இடத்துல கஷ்டமா இருந்தால் நீங்கள் அவருக்கு உதவி அது இப்ப விளங்கி இருக்கும் இந்த அர்த்தமண்டில இந்த குரல் உதவி செய்யறது. அது எனக்கு அவர் அடிச்சு போட்டாருன்னு சொல்லி கூட அவருக்கு நாங்களும் திருப்பி அடிக்கிறதோ இல்ல, அது சண்டைதான் பெருத்து கொண்டு போவோம். அவர் உங்களுக்கு அடிச்சாரண்டி நீங்க நாளைக்கு அடிக்க, அவர் வேந்து நீங்க கடிச்சீங்களா அவர் நாளைக்கு உங்களுக்கு அடிக்க, அந்த சண்டை என்ன செய்து கொண்டு போவோம் பெருசா. அப்ப நாங்க என்ன செய்வோம், நேற்று அவர் உங்களை தள்ளி வீழ்த்தினார் ஓகே அவர் நேற்று தள்ளி வீழ்த்திட்டாரு, இப்ப அவர் விழுந்தால் அவரை ஒழுப்பி விட்டு என்ன உங்களுக்கு நோகுதோ அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அவருக்கு கையிலேயோ எங்க இருந்தா அதுக்கு மருந்த போட்டு அவருக்கு சோப்படுது. அப்ப நீ கேளுங்கோ, கருத்து உங்கள வெறுத்து இன்னா செய்த அக்கண்ணும் என்றால் என்ன, கூடாம செய்த போதிலும் மறுத்து இன்னா செய்யாமை. நீங்கள் அப்படி அவர் உங்களுக்கு கூடாமல் செய்த போதிலும் அதுக்கு பதிலா நீங்கள் அவருக்கு கூடாமல் செய்யாமல் இருக்கிறது தான் மாசற்றார் கோள். என்றால் என்ன மாசற்றார் கோள், மாசற்றார் கோள் ஒரு எங்களுக்கு ஒரு கோல் மாசற்றார் கோள். மாசற்றார் கோள் என்றா என்ன சொல்லுங்க. மாசற்றார் கோள், மாசு அற்றார் கோள் கொள்கை என்று சொன்னாங்க. குற்றம் இல்லாத குற்றமில்லாதவர்களுடைய சேர்த்து சொல்லுவாங்க, குற்றமில்லாதவர்களுடைய குற்றமில்லாதவர்களுடைய கொள்கை. அவ்வளவு. அப்ப குற்றமில்லாதவர்களுடைய கொள்கை இன்றைக்கு 2 விஷயம் படிச்சிருக்கேன். அதாவது குற்றமில்லாதவர்கள் என்றால் மனசு சுத்தமா இருக்கிறவங்க கொள்கை, மனசு சுத்தமா இருக்கிறவங்க கொள்கை. நீங்க மனசு சுத்தமா இருந்தா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், அதுவும் உண்டு, மன துணிவு வரும். சரியோ, மன உறுதி வரும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடம் போறீங்க, டியூஷனுக்கு வர்றீங்க, பெர்ஃபெக்டா ஹோம்ஒர்க் செய்யறீங்க, பெர்ஃபெக்டா எல்லாம் படிச்சுட்டு வரீங்க, டீச்சர் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லக்கூடியதா இருக்கிறேன்டா உங்களுக்கு என்ன வரும் உடனடியா, ஒரு துணிவு வேணுமம்மா. இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, பெர்ஃபெக்டா எல்லாம் படிச்சு ஹோம்ஒர்க் செய்திருக்கிறீர்கள், எல்லாம் விளங்கி இருக்கு, டீச்சர் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பயம் இல்லாம பதில் சொல்லுவேன் அப்படின்ற கேட்க உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு துணி கொண்டு வரும். அப்போ நீங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டா படிச்சு பெர்ஃபெக்டா எல்லா ஹோம்ஒர்க்கையும் செய்து பெர்ஃபெக்டா அம்மா சொல்றபடி வீட்டிலே உள்ள அத்தனை வேலையிலும் செய்துட்டால் உங்களுக்கு தன்னம்பிக்கை முன்னுக்கு வளரும். தன்னம்பிக்கை அதாவது நீங்க உறுதியா இருப்பீங்கள், பயப்பட மாட்டீங்கள், பயம் இல்லாமல் உறுதியாய் துணிவாய் இருப்பீங்க. அப்ப உறுதியாய் துணிவாய் இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும், எல்லா விஷயங்களையும் உங்களோட கடமைகளை செய்ய வேண்டும். அம்மா சொல்றதுக்கு முதல் எல்லாம் பெர்ஃபெக்டா செய்துட்டீங்கன்னா அம்மா அப்பாவுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்பா அம்மாவுக்கும் பயப்படணுமோ இல்ல. அம்மா பேசுவா, அப்பா பேசுவார், டீச்சர் பேசுவா, அப்படி இப்படி நாங்க பயப்படணுமோ இல்ல. அப்ப புரியல, அதுக்கு என்ன செய்யணும், மனசு துணிவா இருக்கணும். மனசு துணிவா இருக்கணும்னா உங்களோட கடமைகளை நீங்க கரெக்டா செய்யணும், உங்களோட கடமைகளை சரியோ. அப்ப 2வது குறளை கேளுங்கோ, கருத்து இன்னா செய்த அக்கண்ணம் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் டீச்சர்.